Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STSல 10th standard and most expected sums தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா physics chemistryல இருக்க சம் எந்த क्वेश्चनலாம் இதுக்கு பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க, PTA क्वेश्चनல கேட்ட क्वेश्चन செப்பரேட்டா பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு கட்டாயம் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டாக ஆக்சலரேஷனோட கொடுத்துட்டு அப்பேரண்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண. செகண்ட் வந்து பிஹெச்சோட கான்செப்ட்டில் ஸோ பிஹெச் டைரெக்டாக வந்து பிஹெச் -log 10 to the power of h + போடக்கூடிய கொஸ்டின். இந்த பிஹெச் செப்பரேட்டாக நம்ம போர்டில் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இப்போ கொஸ்டின் மட்டும் கோத்ரூ பண்ணிங்க. அலுமினியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், அதே மாதிரி அதுக்கான ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டோம், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹியர் பை த லிசனர், அதுக்கான ஃபார்முலா அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டோட கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட்டில் இருக்க பர்சன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நான் டைம் கேட்டிருக்கேன். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய், தட் மீன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஆட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் வந்து இப்போ கால்குலேட் பண்ணக்கூடியது. நம்பர் ஆஃப் இப்போ மோல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NH4 தட் மீன்ஸ் அமோனியம் குளோரைடில் இருக்கிற மாஸ் பர்சன்டேஜ், அதே மாதிரி வந்து KOHல் இருக்கிற PO பார்த்தீங்கன்னா PH, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா KOH அப்படின்னு சொல்கிறது ஹைட்ராக்ஸ் என்னாவே PH + POH = 14 சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஐயூபாக் நேமோட கான்செப்ட், அதுக்கான ரூலு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து பிஹெச் சம் தான் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லா பிஹெச்சும் பின்னால் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் சொல்யூஷன் NaOH. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து லாஸ்ட் பப்ளியில் கிடையாது PH + POH = 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணக்கூடிய மாஸ் சொல்யூஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் கொஸ்டின், அதுக்கான பர்சன்டேஜ், அதுக்கான சம்மு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பாடியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/u = 1/v + 1/f கம்பேர் பண்ணக்கூடிய சம். ஸோ டேரெக்டாக யூ கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயோபியா அஃபெக்டில் இருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்லில் கம்பேர் பண்ணக்கூடியது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி லெசனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ப், தட் மீன்ஸ் வந்து I = Q/T கம்பேர் பண்ணக்கூடிய சம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டில் இருக்கக்கூடிய சம். அதுக்கப்புறம் அதுக்கான பார்த்தா ஷார்ட்கட்டில் இருக்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் இருக்க கொஸ்டின் டைரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மோல்ஸ் ஆஃப் 46 கிராம் சோடியத்தில் இருக்கக்கூடிய மோல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவகட்ராலால் அப்ளிகபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து 27th கொஸ்டின். ஸோ E = mc² கம்பேர் பண்ணி இதை நான் பப்ளியில் கேட்டிருக்கேன். டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கான வேலை இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் தான் 2889 அந்த எலமெண்ட், அதுக்கான பேர் மெட்டல் AS காப்பர் கெட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ABCD கண்டுபிடி காப்பர் கார்பனேட், காப்பர் சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு கேஸில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். இந்த சம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபாக் நேம், தட் மீன்ஸ் வந்து புக் பேக் ஐயூபாக் நேம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே கோத்ரூ பண்ணிங்க. இந்த ஐயூபாக் மட்டும் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். 9 கொஸ்டின் கொடுத்து 9 கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 வரது நிறைய சான்ஸ். ஒவ்வொரு வருஷம் ஐயூபாக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து உலக புகையிலை தினம், தட் மீன்ஸ் வேர்ல்டு நோ டொபாக்கோ பார்த்தீங்கன்னா May 31. உலக தட் மீன்ஸ் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்லும் போது May 28. நெக்ஸ்ட் உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நோ கேன்சர் டே, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டே சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா February 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேர்ல்டு AIDS டே சொல்லும் போது December 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா PH SPL சார். இதில் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கிறதா பிஹெச் சம். ஆக்சுவலாக பிஹெச்சை கண்டுபிடிச்சி SPL சாரன்ஸ்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த பிஹெச்ன்ற கான்செப்டில் லெமன் ஜூஸ் ஹஸ் a pH 2. what is the concentration of H+ ions? அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சாரோட பார்த்தீங்கன்னா pH 2 கொடுத்தது, அதோட அயன் H+ ions எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டுருக்கேன். சொல்யூஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது pH எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். pH = 2 கொடுத்துருக்காங்க. H+ ion தான் கேட்டிருக்காங்க. அப்போ pHோட ஃபார்முலா சொல்லுங்க. pH = -log 10 to the power of H+. இதுதான் இதோட ஃபார்முலா, pHோட ஃபார்முலா. ஸோ கட்டாயம் pH ஃபார்முலா எழுதுங்க, அது பாக்ஸ் பண்ணலாம். pH மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா pH டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ. அப்போ என்னென்னா 2 = -log 10 to the power of H+. ஸோ H+ கம்பேர் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மைனஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்னா -2, தட் மீன்ஸ் மைனஸால் இன்டூ பண்ணாலும் அதே கான்செப்ட் -2. இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் ஆகிடும். அப்போ log 10 to the power of H+. நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா H+ சைன்ஸ் இருக்கு. அப்போ இது மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். அப்போ எப்படி சார் எழுதணும்னா -2 = 10 to the power of H+ ions. இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் கம்பேர் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த H+ சைன்ஸை வந்து கம்பேர் பண்ணி போடணும். அப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும்னா
ரொம்ப சிம்பிள் தான். அந்த பவர் இருக்கிறது வந்து பார்த்தா சிம்பிள் பண்ணிக்கலாம். அதாவது h plus equal to 10 to the power of minus 2. அதாவது h plus அந்த பவர் இருக்கிறது பேஸுக்கும் இந்த பேஸ் இருக்கிறத பவருக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் பார்த்தா பேஸ் அண்ட் பவர் பண்ணி இப்போ h plus வந்து 10 to the power of minus 2 வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அகைன் பாருங்க, h plus equal to 10 to the power of minus 2. 10 to the power of minus 2ன்றது 1 by ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by ஐ மீன் பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு கொடுத்துருங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். அப்போ 1 by 10 to the power plus 2ன்னு சொல்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 by 10 ஸ்கொயர்ன்றது 100 நமக்கு தெரியும். இப்போ 2 0, அப்போ 2 பிளேஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம். ஒரு 0 ஒரு பிளேஸ் இருக்குது, இன்னொரு 0 இன்னொரு பிளேஸ். அப்போ 0.01 மோர் பார் லிட்டர் கம்பேர் பண்ணும். இதுதான் இதோட h plus n ஆஃப் தட் 4 h plus i ஓட வேல்யூனா 0.01 மோர் லிட்டர் கம்பேர் பண்ணுறீங்க. கட்டாயம் இந்த சம் வந்து வரது நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். டைரக்டாக பிஹெச்சோட வேல்யூ இது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக கேட்டுக்கலாம். அடுத்து ஒன் மோர் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த சம்மே நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்குன்னா கால்குலேட் த பிஹெச் ஆஃப் 1.0 into 10 to the power of minus 4 molar solution of HNO3. HNO3ன்றது நைட்ரிக் ஆசிட். அப்போ இதில் கம்பேரிசன் சொல்யூஷன் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். pH equal to 1.0 into 10 to the power of minus 4. இது therefore pH கம்பேரிசன் பண்ணும்போது 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணால் அதே அப்போ 10 power minus 4. ஐ மீன் pH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. pHன்னு சொல்லும் போது வந்து பார்த்தா h plus சொல்கிற போது தான் இந்த கம்பேரிசன் பண்ணும்போது h plus சைன் தான், இது வந்து h plus தான் இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக pHோட ஃபார்முலா சொல்லுங்க. pH equal to minus log 10 to the power of h plus ion. ஸோ இதுதான் pHோட ஃபார்முலா. ஸோ pH equal to minus இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இப்போ HNO3 அப்போ HNO3ன்னு சொல்லும் போது அதை வந்து பார்த்தா பிரிக்கணும். அதான் எப்படி பிரிக்கணும், HNO3ன்னு சொல்லும் போது h plus NO3 minus 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். இதை பிரிச்சுட்டு தான் அதுக்கு சம்மே போட ஆரம்பிக்கும். h plus ஏன் சார் இது பண்ண கட்டாயம் மென்ஷன் பண்ணி நைட்ரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் இன்னும் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா NO3 அப்போ h plus NO3 minus 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு h plus தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 10 to the power h plus என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க 10 to the power of minus 4. ஸோ இதில் ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஃபார்முலானா என்ன சொல்லணும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log AMN அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் பவர் இந்த n இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ n log AM. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இந்த மைனஸ் பவர் முன்னால் கொண்டு வரும். அப்போ எப்படி வந்து சொல்லுங்க -4 இன்ட்டு மைனஸ் லாக் 10 to the power of 10 minus 10. இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log a power a equal to 1. அதாவது பேஸும் பவர் ஒரே மாதிரி அதோட வேல்யூ 1. அப்போ கம்பேரிசன் பண்ணோம்னா -4 இன்ட்டு மைனஸ் இதோட வேல்யூ 1. அப்போ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 4 தான் கிடைக்கும் pH. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா இதோட pH கேட்டுருக்காங்க. அப்போ நைட் therefore pH equal to 4 தான். ஆக்சுவலாக இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நைட்ரிக் ஆசிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 கிங் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கிங் ஆஃப் ஆல் கெமிக்கல் சல்ஃபூரிக் ஆசிட் கம்பேர் பண்ணாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா KOHல வந்து பார்த்தா அது சப்ஸ்ட்ரேட் அது அந்த கான்செப்ட் தவிர இது H plus எது வந்து அந்த பவர் என்ன இருக்கோ அதுதான் அதோட ஆன்சர் வரும். அது வந்து ப்ளஸில் வரும். ஸோ இந்த ரெண்டு சம்மே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா pH கொடுத்துட்டு H plus சயின்ஸ் கேட்டாங்க. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துட்டேன்னா H plus சயின்ஸ் கொடுத்துட்டு pH கேட்டாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். திருப்பி சொல்கிறேன், HNO3யும் ஐ மீன் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடும் நெக்ஸ்ட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது H plus சைன் கேட்டாங்க. தட் மீன்ஸ் pH டைரெக்டாக pH equal to minus log கம்பேரிசன் பண்ணும்போது minus log 10 to the power h plus போட்டுக்கலாம். இதில் நெக்ஸ்ட் ரெண்டு சம் இருக்குது. ரெண்டுமே வந்து ஹைட்ராக்சில் அயன். ஸோ அந்த சம் எப்படி பண்ணலாம் சொல்லி நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்போ தான் சம் நல்லா புரியும். வாங்க நெக்ஸ்ட் சம் பண்ணுவோம். அடுத்தது அதே pH கொஸ்டின்ல தேர்ட் கொஸ்டின் பாருங்க. புக் பேக்ல இருக்க கொஸ்டினா வாட் இஸ் தி pH ஆஃப் 1.0 in 10 to the power of minus மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH. தட் மீன்ஸ் வந்து இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா H plus சைன் தட் மீன்ஸ் அந்த கம்பேரிசன் HCl ஆர் அதே மாதிரி HNO3 இது வந்து KOH தட் மீன்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டா pH கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கங்க. KOH அப்படிங்கும்போது K plus plus OH minus அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் படி K plus plus OH minus தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ pH ஃபார்முலாவே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எழுதணும். என்ன கொடுத்துருக்குறாங்க மோலார் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா OH minus ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.0 into 10 to the power of minus 5. இது என்ன மாறணும்? therefore OH minus equal to 1ஆல் மாற்றுறது. அப்போ 10 to the power of minus 5 தான் இதில் OH minus கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஃபார்முலா மாற்றணும். அதே pH ஃபார்முலா என்ன மாற்றலாம்னா
POH equal to minus log 10 to the power of OH minus, அதாவது இதுக்கு pH equal to minus log 10 to the power of H plus பண்ணுவோம். அதே தான் POH ஓட கம்பேர் மைனஸ் செகண்ட் OH மைனஸ். இப்போ இதில் எடுக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் log 10 to the power of OH minus என்ன கொடுத்துருக்காங்க 10 to the power of minus 5. அப்போ அந்த ஃபார்முலா சொல்லுங்க. log ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க log a power m n சொல்லும் போது என்ன வந்து இந்த பவர் இந்த பவர் கிட்ட n log am இந்த ஃபார்முலாவை கட்டாயம் சைடில் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் கொண்டு வரணும்னா minus 5 into minus log 10 to the power of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டில் ஸோ இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லணும் log a power a equal to 1. ஸோ அப்போ இதை மென்ஷன் பண்ணும்போது minus 5 into minus 1 ஓவராலாக 5 கிடைக்கும். இது POH pH கிடையாது POH. அப்போ இதுக்கு முன்னால் போய் H ப்ளஸ் டைரெக்டாக போடுறோம். ஆனால் இதுவே வந்து POH கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ஹைட்ராக்சி அயன் கொடுத்தா மட்டும் 14 சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இருக்குது செப்பரேட்டாக. என்ன ஃபார்முலா சொல்லுன்னு பார்க்கலாம். pH ப்ளஸ் POH equal to 14 இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் pH கண்டுபிடிக்கணும். அப்போ pH ப்ளஸ் POH கொடுத்தா 5 கண்டுபிடிச்சிடும். 5 equal to 14. இந்த ப்ளஸ் டைம்ஸ்னா மைனஸ். இதுதான் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டிருந்த கொஸ்டின். 14 minus 5. அப்போ pH என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 9. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதாவது ஹைட்ராக்சில் அயன் கொடுத்துருந்தா மட்டும் KOH NaO சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடு கொடுத்துருந்தா மட்டும் ஆஸ் இட் இஸ் பவரில் 5னா 5 pH போட்டுறாதீங்க. இது POH கண்டுபிடிச்சி 14 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹைட்ராக்சைடு கொடுத்தா 14 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. The hydroxide ion concentration of a solution is 1 into 10 to the power of minus 11 mole. What is the pH ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சொல்யூஷன் ரைட் பண்ணோம்னா என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கன்னா டைரக்டாக ஹைட்ராக்சைடு OH மைனஸோட வேல்யூ இருக்குன்னா 1 into 10 to the power of minus 11. அப்போ therefore OH minus equal to 10 to the power of minus 11. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா pH ஃபார்முலா எப்படி மாற்றிருந்தா சொல்லுங்க. POH equal to minus log 10 to the power of H ப்ளஸ் கிடையாது OH மைனஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நல்லா பாருங்க. மைனஸ் லாக் 10 to the power of OH மைனஸோட 10 பவர் மைனஸ் 11 ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. இங்கே ஃபார்முலா ஆஸ் இட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம லாக் AM என்னன்னா n லாக் AM கட்டாயம் இந்த ஃபார்முலாஸை சைடில் மென்ஷன் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இந்த பவர் இந்த பக்கம் கொண்டுனா minus 11 இன்ட்டு minus log 10 to the power of 10. again இங்க ஒரு ஃபார்முலா சேவ் ஆயிடுது. என்ன ஃபார்முலா சொல்லுங்க. log a power a equal to 1. பேஸும் பவர் சேம் வந்து அதோட வேல்யூ 1. அப்போ minus 11 into minus 1 minus into minus plus 11 into 11. அப்போ POH கம்பேரிசன் 11 கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைட்ராக்சைடு கொடுத்தா மட்டும் ஃபார்முலா மாறுன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். pH ப்ளஸ் POH equal to 14. இதான் ஃபார்முலா. இதில் POH கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ pH ப்ளஸ் POH எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 11 equal to 14. அப்போ pH equal to 14 ப்ளஸ் 11 சொன்னால் minus 11. அப்போ pH equal to எவ்வளோ வரும் சொல்ல பாருங்க 3. அவ்வளோதான். நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன் அதாவது ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது HNO3 நைட்ரிக் ஆசிட் HNO3 HNO3 H ப்ளஸ் ப்ளஸ் NO3 -2. அதுக்கப்புறம் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 2 கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக அந்த பவரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதோட ஆன்சராக வரும். நான் சொல்கிறது H ப்ளஸ்க்கு. OH மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்ராக்சைட்ஸ் ரெண்டு கான்செப்ட் கம்பேர் பண்ணணும். ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH அந்த KOHும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு NaOH ரெண்டு காரணம் OH ஹைட்ராக்சைடு கொடுத்தா மட்டும் ஆஸ் இட் இஸ் அதே pH பண்ணலாம். pH equal to minus log 10 to the power of H plus அந்த கான்செப்ட் படியே தான் minus log 10 to the power OH minus போட்டுட்டு POH கண்டுபிடிச்சிட்டு 14 வந்து ஹைட்ராக்சைடு வந்தால் மட்டும் 14 வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த கொஸ்டின் வரும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அப்போ என்ன பார்த்தீங்கன்னா pH தானே அப்படி பவரில் வர நம்பர் எடுத்து போட்டலாம். அப்படி கிடையாதுப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுலேயே கொஸ்டின் வேறு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.001 அது மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 0.001னா அதை நம்ம ஓல்டு நம்பரை மாற்றக்கூடிய சில சம் இருக்குது. அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க pHல. அதுக்கும் நம்ம தயாராகிடணும். ஸோ pHன்றது இந்த சம்மை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இதுலேயே சில கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் நம்பர் கொடுக்குற சம் வந்து அந்த சம் அடுத்த கட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின். அது pH கேட்டகரியில் கால்குலேட் த pH of 0.001 molar solution of HCl.
நான் ஆல்ரெடி சொல்லியது HCl அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா HNO3 ரெண்டுலேயுமே வந்து டேரெக்டாக H ப்ளஸ் தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பவர் நம்பர் கொடுக்கல. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம். HCl சொல்யூஷன் ரைட் பண்ணிங்க. HCl ஈக்குவல் டு H ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸ், அவ்வளோதான். ஸோ இதை தான் முதல்ல மென்ஷன் பண்ணி விடணும்னு நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். அப்போ H ப்ளஸ் நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். H ப்ளஸ் தான் 0.001 நமக்கு பவரில் இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த பாயிண்ட்டை டெசிமலில் கொடுத்து பவருக்கு மாற்றலாம். இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன சொல்ல கொடுக்கலாம், 1/1000 மாற்றணுங்களா. ஆக்சுவலாக 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 பிளேஸ் தான் 1000, 2 பிளேஸ் தான் 100, 1 பிளேஸ் தான் 10 போட்டலாம். இதில் 4 பிளேசஸ் கூட வர 10,000 கம்பேர் பண்ணுங்க. 3 பிளேஸ் தான் 1000. அப்போ இது அதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா 10 கியூப்னு மாற்றலாங்களா. ஏன்னா 10 கியூப் தான் 1000. அதுக்கப்புறம் இந்த பவர் நம்பரை மேலே கொண்டு வரும்போது 1 × 10 to the power of -3 பவர் வந்து மைனஸாக மாறும். ஏன்னா மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக கொண்டு வரும். இது ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது 10 to the power of -3 அதாவது H ப்ளஸ். இப்போ நமக்கு தேவையான H ப்ளஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். டைரெக்டாக என்ன சொல்லுங்க பார்க்கலாம். pH ஃபார்முலா சொல்லுங்க. pH ஈக்குவல் டு மைனஸ் log 10 to the power of H ப்ளஸ். அந்த ஃபார்முலாவை கட்டாயம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் இதை கம்பேரிசன் பண்ணும்போது மைனஸ் log 10 to the power of H ப்ளஸ். H ப்ளஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, 10 to the power of -3. ஸோ இதை கம்பேரிசன் பண்ண அகைன் ஃபார்முலா சைடில் கரெக்டாக இருக்குது. log a பவர் mn ஈக்குவல் டு n log am. ஸோ தட்ஸ் இட். அந்த ஃபார்முலா எழுதி ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுருங்க. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது மைனஸ் இதை நான் திரும்ப ஸ்டெப் எழுதிக்க log 10 to the power 10 -3 சொல்லும்போது இதெல்லாம் முன்னால் கொண்டு வரும். அப்போ -3 இன்ட்டு மைனஸ் log 10 to the power of 10. அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா சொல்லுங்க, log a பவர் a ஈக்குவல் டு 1. அதாவது பேஸும் பவரும் சேமாக இருந்தால் அதோட வேல்யூ என்ன சொல்லுவோம், 1 சொல்லுவோம். ஃபார்முலாவே பாக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் -3 இன்ட்டு -1 இதோட வேல்யூ. அப்போ ஏன்னா 1 தான் மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1 3. ஸோ தட்ஸ் இட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா pH அப்படின்னு போட்டு இதோட வேல்யூ 3. எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம திருப்பி நான் கம்பேரிசன் பண்ணி சொல்லும் போது இந்த கான்செப்டில் இங்கே நமக்கு என்ன நம்பர் வருதோ அதுதான் அதோட ஆன்சர் வரும். ஆனால் இது வந்து H ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா OH ஐ மீன் சொல்லக்கூடிய ஹைட்ராக்சி வாங்கி கொடுத்துருந்தா மட்டும் மறக்காமல் வந்து பார்த்தா 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். எதுக்கெல்லாம் வரும்னா NaOH KOH கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. NaOHன்னு சொல்லும் போது சோடியம் ஹைட்ராக்சிடும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா KOH தட் மீன்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்தா மட்டும் POH அந்த H ப்ளஸ் ஃபார்முலாவே நம்ம மாற்றி எழுதணும். மாற்றி எழுதிட்டு 14 சப்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி கேட்டு இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான், ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. என்ன கொஸ்டின் பாருங்க, if the pH of a solution is 4.5 what is its pH டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கங்க. சொல்யூஷன் போட்டுட்டு என்ன கொடுத்திருக்காங்க, pH வந்து 4.5 கொடுத்துருக்காங்க. pOH கேட்டிருக்காங்க. ஃபார்முலா சொல்லுங்க, pH plus pOH equal to 14. that is very very important. அந்த ஃபார்முலா எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பிரசன்டேஷன் கிளாஸ் இப்போ pH என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 கொடுத்துருக்காங்க. plus pOH equal to 14. இந்த plus 4.5 சேர்த்து minus pOH equal to 14 minus 4.5. இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா இந்த 14 4 சப்ட்ராக்ட் பண்ணி 10.5 போட்டாங்க. அந்த பண்ணிடாதீங்க. இதில் ஆக்சுவலாக தெரியாதவங்க 14.0 4.5. அப்போ இதில் வந்து என்ன 3 13 இருக்கும். இங்கே வந்து 10ல் 5னா 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13ல் 4னா 9. அப்போ என்ன ஆன்சர் வர சொல்லுங்க பார்க்கலாம், 9.5. therefore pOH equal to 9.5. யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே தெரியும் சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணி 10.5 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 போட்டுறாதீங்க. அந்த கான்செப்ட் 9.5 தான் இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். ஓவராலாக இந்த கேட்டகரியில் பார்த்துருக்க இந்த 6 கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். கட்டாயம் இந்த பப்ளிக்கில் வரக்கூடிய பப்ளிக்கில் ஒரு pH கொஸ்டின் கட்டாயம் வரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் லெட்டர்ஸ் ஒன்று தான். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனே கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், HNO3 நைட்ரிக் ஆசிடும் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்கன்னா H ப்ளஸ் சைன்ஸ் வந்துன்னா டைரக்டாக ஃபார்முலா மைனஸ் லாக் pH equal to மைனஸ் லாக். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC.